ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பிரிவு 2 3ஆம் வகுப்பிலிருந்து 4, 5 இந்த 3 வகுப்புகளுக்கான போட்டிகளில் தனிநபர் நடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி இருக்குது. இது வந்து மோனோ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோனோ ஆக்டுக்கு ஏற்ற நிறைய அந்த நடிப்புக்கான ஸ்கிரிப்டை கேட்டிருந்தீங்க. ஸோ பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈவன் குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலை திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆங்கில பேச்சு, தமிழ் பேச்சு அப்படின்னு சொல்லி கதை சொல்லுதல் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மோனோ ஆக்ட் இண்டிவிஜுவல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே இண்டிவிஜுவல் 2 பேருக்கு ஆக்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துக்கு மிகாமல் இருக்கணும். ஒருத்தவங்க தான் நடிக்கணும். இது எந்த பிரிவுக்குன்னு பார்த்திங்கன்னா பிரிவு 2, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு. நடுவர்கள் எப்படி வந்து இதில் மதிப்பிடுவாங்க, ஜட்ஜஸோடைய எவாலுவேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு. ஃபஸ்ட்டு அந்த கதை, அந்த ஸ்கிரிப்ட், ஸ்டோரி லைனுக்கு 25 மார்க்கு. இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம்னு பார்த்திங்கன்னா மைய கருத்தான இளையோர் திறன் வந்து வெளிப்படுதல், கதையினுடைய நேர்த்தி. அடுத்தது பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, முக பாவனைகள், கை கால் அசைக்கிற முறை மற்றும் கதாபாத்திர வெளிப்பாடுக்கு ஒரு 25 மார்க்கு. அதுக்கப்புறம் உரையாடும் திறன், அந்த டயலாக் டெலிவரி அண்ட் வாய்ஸ் மாடுலேஷன், குரல் ஏற்ற இறக்கம், தெளிவான பேச்சு, நவரச உணர்வுகள், இதுக்கெல்லாம் ஒரு 25 மார்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேடை ஆளுமை திறன், ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸு, மேடை அச்சமின்மை, பார்வையாளர்களை கவரும் விதத்துக்கு ஒரு 25, மொத்தம் வந்து 100 மார்க்கு. இப்போது இந்த இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருவில் நம்ம வந்து ஒரு குட்டி சிறுவனுடைய திறமை மற்றும் அறிவியல் அறிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வர கதாபாத்திரத்தினுடைய பெயர் வந்து கவின். 4ஆம் வகுப்பு படிக்கிற சுட்டி சிறுவன் இவன். இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், உபகரணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொம்மை ரோபோ, அப்படி இல்லைன்னா அந்த கார்ட்போர்டு பெட்டி தேவைப்பட்டால் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து கவினோட கையில் ஒரு கார்ட்போர்ட் பெட்டி மற்றும் வயர்களோட உற்சாகமாக அவன் மேடைக்கு ஏறி வரான். அப்போது அவன் வந்து பேச வேண்டிய டயலாக் என்னென்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் டீச்சர்ஸ், என் பேர் கவின், நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். அட என்ன எல்லாரும் என்னை அப்படி பார்க்குறீங்க, என் கையில் என்ன இருக்குன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. இது சாதாரண பெட்டி இல்லைங்க, இதுதான் என்னுடைய மேஜிக் கண்டுபிடிப்பு. ஸோ அந்த பெட்டியை அப்படியே வந்து அவன் பெருமையோடு தடவி கொடுக்குறான். அப்போ வந்து போன வாரம் எங்கள் தெருவில் பாட்டி ஒருத்தவங்க, அதாவது வயசான பாட்டி, தூக்க முடியாமல் பெரிய காய்கறி பையை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனாங்க. அதை பார்த்ததும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே நம்ம இளையோர் திறனை வச்சு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே வீட்டில் இருந்த பழைய கார்ட்போர்டை, அப்புறம் குட்டி மோட்டார், சென்சார் எல்லாத்தையும் எடுத்தேன். டாடா, இதோ உருவாயிடுச்சு என்னுடைய ஸ்மார்ட் ஹெல்பிங் ரோபோட். இது என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம கைரேகையை வச்சே வேலை செய்யும். வயசானவங்க பையன் இதில் வச்சா போதும், அவங்க பின்னாடியே இது மெல்ல உருண்டு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ரோபோ இயங்குறது போல் கால்களை நகர்த்தி பீப் பீப்னு சத்தம் எழுப்பி நடித்து காட்டணும். அப்புறம் அப்பா சொன்னார், கவின் நீ இன்னும் சின்ன பையன்டா அப்படின்னு. ஆனால் நான் சொன்னேன், அப்பா வயசில் வேணும்னா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய சிந்தனையிலையும் திறமையிலையும் நாங்கள் யாருக்குமே சலைச்சவங்க இல்லை. இளையோர் திறன் இருந்தால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, ஆசிரியர்கள் எல்லாரும் எங்களுடைய குட்டி திறமைகளுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தா போதும், நாங்கள் நாளைக்கு விண்வெளிக்கே கொடி நட்டுட்டு வருவோம். ஸோ கம்பீரமாக நின்று ஒரு சல்யூட் அடிக்கிறான். சிறகுகள் எங்களின் சிந்தனையில், சிகரங்கள் எங்களின் இளையோர் திறனில். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த ஸ்கிரிப்டை 3 இல்லை 4 பகுதிகளாக பிரித்து தினமும் மனப்பாடம் செய்ய வைக்கணும். ஆச்சரியப்படுற இடங்களில் குரலை வந்து உயர்த்தணும். சோகமான இடங்களில் குரலை வந்து மென்மையாகவும் பேசணும். இப்போ கஷ்டப்பட்டு நடந்து போனாங்க அப்படின்னு மென்மையாக பேசணும். யோசிக்கும்போது விரலை தாடையில் வைக்கிறது, ரோபோ இயங்கும்போது லேசாக ரோபோட் நடனம் போல் செய்வது, இந்த மாதிரியான எளிமையான கை கால் அசைவுகளை கற்றுக் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள கண்ணாடியின் முன்னாடி நின்று குழந்தைய பேச வைக்கணும். வீட்டில் உள்ள கண்ணாடி முன்னாடி நின்று குழந்தைய பேச வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க முன்னிலையில் 3 நிமிஷத்துக்குள்ளே நடித்து காட்டுறதுக்கு பழக்கி விடணும். இங்கே நேர கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஃபோன்லேயோ இல்லை கடிகாரத்துலேயோ 3 நிமிஷம் வச்சு ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் சரியான வேகத்தில் முடிக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமான கதைகள் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலை திருவிழாக்கு உங்கள் குழந்தைங்கள தயார்படுத்துங்க. நன்றி.